படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. படம் பைசன் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மாரிசாஜோட கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். மாரிசாஜ் அவரோட கரியரோட துருவோட கரியரில் இந்த படம் வந்து முதல் படமாக பேசப்படும். விக்ரம்க்கு எப்படி சேது இருந்துச்சோ அது மாதிரி துருவுக்கு வந்து பைசன் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஸ்கோப்பான நல்ல தீனி கொடுக்குற படமாக மாதிரி எடுத்திருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. குறிப்பிட்ட சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து எப்படி ரஞ்சித் படத்தில் நம்ம குறிப்பிட்டு பேசுவோமோ அது மாதிரி இந்த படத்துலையும் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமான ஒரு புது தொடக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லால் அமீர் கேரக்டர் வந்து வெறும் லால் அமீர் கேரக்டர் இல்லை. அது வந்து ஒரு ரெண்டு தலைவர்கள்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தென் மாவட்டங்களில் இது வந்து ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகும். வட மாவட்டங்களில் இல்லாதவங்களுக்கு இது கனெக்ட் ஆகலைனாலும் அவங்கள படம் பார்த்துட்டு அப்புறம் அவங்கள பற்றி போய் தேடி படிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ரெண்டு தனிப்பட்ட மனுஷங்களோட பகை எப்படி ரெண்டு சமூகத்துக்கான பகையாக மாறிச்சுன்னு சொல்லிட்டு மாறி ரொம்ப அழகாக இந்த படத்தை காமிச்சிருக்காரு. மாரி சாரோட கிராஃப் எப்படி இருக்குது இந்த படம் மூலமாக மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது? மாரியோட வின்னிங் ஸ்ட்ரிக்கை அவர் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. அதுவே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வைத்தறிச்சலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்ல படம் ப்ரோ. எதிர்பார்த்து வந்தீங்களா மாரி சார் படமா இல்லை துருவ் படமா? துருவ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க தான் வந்தேன். ஏன்னா நான் ஆதித்ய வர்மாலாம் பார்த்தேன். ஸோ அதில் நிறைய நம்மளுக்கு விக்ரமோட ஷேடு தெரியும். ஓகே, சப்போர்ட்டில் வந்திருக்காரு போல். பட் இதில் அப்படி இல்லை. அவர் தனியாக வர்றது ரொம்ப அருமையாக தெரியுது படத்தில். நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு அவர். எனக்கு நல்லா தெரியுது என்னென்னா அந்த ஊரோட மக்களாக ரொம்ப இருந்து பழகி எஃபர்ட் போட்டிருக்கிறது ரொம்ப க்ளீனாக தெரியுது. அவங்க சொல்ல வர்றது அதுதான் என்னென்னா பகை எல்லாமே எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து கொண்டு போகிறது வந்து அவங்கள சார்ந்தவர்கள் வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்ற மாதிரி காமிச்சிட்டு படத்தை கொண்டு போயிருக்காங்க. மெயினாக ஸ்போர்ட்ஸ் மூவி. அதில் ஒரு 70% ஸ்போர்ட்ஸும் ஒரு 30% அந்த மாதிரி இந்த ஜாதி மத இதை வச்சு காமிச்சிருங்க. ஒரு சூப்பரான கேரக்டர் ரெண்டுமே. ரொம்ப ஹைலைட் பண்ணணுன்னா லாலு, அமீர், அவங்க அப்பா, அவங்க அக்கா, இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக தோணுது. கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது படம். வர்த்தா இருக்கும், பார்க்கக்கூடிய படம் தான். தேங்க்யூ. படம் சூப்பர்ண்ணா. பைசன் வந்து என்னன்னா ஒரு மைனஸ்னா அந்த பிளட் மட்டும் தெரிக்குது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஆடு குத்துற சீனு, மனசுற குத்துற சீனு, ஆடு வெட்டுற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது குழந்தை ரொம்ப கொஞ்சம் பயப்படுவாங்க. அது ஒரு மைனஸ் மட்டும் தான். மற்றபடி படம் எல்லாமே வந்து ஓகே தான். எங்கேயும் போர் அடிக்கல. அதுமாரி வந்து ஹீரோ வந்து சத்தியம் பண்ணார்னா மீற மாட்டார்ல, அந்த சத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது. மனசு தான் காரணம் காமிச்சிக்கிறாங்க. எல்லா படத்தில் ஹீரோயின் வந்து 2 வயசு கம்மியாக போடுவாங்க, அதே வயசு தான் போடுவாங்க. ஆனால் அந்த படத்தில் ஹீரோயினுக்கு வந்து 2 வயசு அதிகமாக போட்டுக்கிறாங்க. வயசு முக்கியம் கிடையாது, மனசு தான் முக்கியம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. கபடி பற்றி எவ்வளோ படம் வந்துருக்குது. இப்போ கில்லி வந்துருக்குது, அப்புறம் கிரிக்கெட் பற்றி படம் வந்துருக்குது. ஆனால் கபடி தென் மாவட்டத்தில் எப்படி நடக்கும், அதுமாதிரி வந்து நம்ம எப்படி கபடி விளாடுவோம், நம்மளே தெருவில் விளாடுவோம், நம்மளே சேர்க்க மாட்டோம். உள்ளூர் அரசியல் எல்லாமே பேசிக்கிறாங்க. அதாவது அந்த சமூகத்தை சார்ந்த சேர்க்க மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை பேசியிருக்காங்க. மற்றவங்களாம் சேர்க்க மாட்டாங்க, அதுவும் பேசிக்கிறாங்க. அதுமாதிரி அதர் சமூகத்தை சார்ந்தவரை வந்து ஒரு ஒடுக்கப்பட்டணும், நம்ம வளர்த்து விடணும், ஜாதி பார்க்கக்கூடாது, நல்லா பண்ணுற மாதிரி அதுவும் காமிச்சிக்கிறாங்க. அது எல்லாமே காமிச்சிக்கிறாங்க. ஒரு பக்கமாக பேசினா நம்ம வந்து தப்புன்னு சொல்லலாம். இது எல்லாருமே வந்து வேற ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, பெரிய சமாச்சாரம் நல்லவங்க கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தில். சாமனா அவர் வந்து ஒரு 2வது படம் 3வது படமே தெரியல. ஏதோ ஒரு 10 படம் பண்ண மாதிரி, ஏதோ ஒரு அமெரிக்காவில் லண்டன்லாம் படிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் படத்தில் பார்த்தா திருநெல்வேலி சார்ந்தவர் மாதிரி இருக்கிறார் பார்க்குறதுக்கு. அவருடைய ரன்னிங்கும் சரி, அவருடைய ஆடோருக்கு சாமனா திருவோடு எப்படி விக்ரம் வந்து சேது படம் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. அதுமாதிரி துருவுக்கு வந்து சைமன் படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். இவர் வந்து அடுத்த ஸ்டார் கேட்டகரி கண்டிப்பாக போவார். அமீர், லாலு, அப்புறம் வந்து பசுபதி 3 பேரும் வேற லெவல்லாம். இது வந்து 3 பேரும் யார் நடிப்பு கம்மின்னு சொல்ல முடியாது. 3 பேரும் தரமாக வச்சுக்கிறாங்கண்ணா. அது சூப்பர்ண்ணா. அது கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. அது நான் வந்து அந்த தென் மாவட்டத்தில் சம்பவம் கேட்டாலும் தெரியல எனக்கு, எந்த ஜாதி தலைவர்னு தெரியல எனக்கு. ஆனால் படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அதாவது ஆதிக்க சாதியில் இருக்கிறவனா, ஒடுக்கப்பட்ட சாதியில் இருக்கிறவனா வந்து நம்ம சாதி பார்க்காதா விளையாடுறானா அதை பாடலாம் மாதிரி அதுவும் கொஞ்சம் ப்ளஸ்ஸும் காமிச்சிக்கிறாங்க, மைனஸும் காமிச்சிக்கிறாங்க. மியூசிக் 5 படம் தாரம்பரண்ணா. 5 படம் வந்து யார் எதுனாங்கன்னு தெரியல, புது டேரக்டர் மியூசிக் டேரக்டர்னு சொன்னாங்க. 5 படம் ஒரு மண் சார்ந்த படம், ஒரு கிராமம் சார்ந்த படம், எல்லாமே அப்படியே தான். அந்த வரியும் சரி, அந்த லொக்கேஷன் சரி அப்படி தான் காட்டுது. மற்ற படத்தில் அமெரிக்கா காட்டுவாங்க, லண்டன் காட்டுவாங்க. இது ஃபுல்லாக கிராமம் தான். 5 படமும் கிராமம் சார்ந்தாங்குது. இது கண்டிப்பாக வந்து மாரி சொல்ல படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு லவ் படமாக இருக்காது. ஒரு ரக்கடு பாயா, ஒரு வந்து ட்ரக் அடிக்டான ஒரு பையனாக இது பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? 2வது படம் பார்த்தீங்கன்னா அவர் லுக்காக இது பார்த்துட்டு சாக்லேட் பாய் அவர் லவ்வர் பாய் அவர் சொல்லியிருந்தாலுமே மொத்தமாக தூக்கி சாப்பிட்டார். அவர் வில்லன் மாதிரி பண்ணியிருப்பார். ஒரு வில்லத்தனத்தோடு அவங்க அப்பாவே மிரட்டுற மாதிரி பண்ணியிருப்பார். 3வது படம் உண்மையிலே ஒருத்தர் இந்த மாதிரி வாழ்ந்தாருங்கிற அப்படியே நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காரு. ஸோ துருவுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும்.
இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். இன்னொன்று ரிக்வெஸ்ட் என்ன சொல்கிறேன், நிறைய படங்கள் பண்ணணும். இதில் நிறைய கேப், இதே 3 வருஷமாச்சு, மகான்லேருந்து இதுக்கே 3 வருஷமாச்சு. நிறைய படங்கள் பண்ணுங்கள், அதை தான் சொல்கிறோம். மாரியோட டைரக்ஷனோட டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு சார். மாரி சாரோட முந்தைய படங்கள் கட்டில இது முற்றிலும் வேறு இருக்குது. மாரி சார் படம்னா ஒரு ஜாதி இது இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. இது அதை தழுவி இருக்காங்க, லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க. வழியே இது முழுக்க ஒரு கபடி சார்ந்த ஒரு விளையாட்டு வீரர் மாலத்தி கணேசன் சார் ஒரு வாழ்க்கை வரலாறு அது. நீ படம் பார்க்கும்போது அதுதான் உங்கள் மைண்டில் நிற்கும். அமீர் லால் அவங்க போட்டு 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அமீர் சார், லால் சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இரு பெரும் தலைவர்கள் எப்படி இது சண்டை காட்சிகள் ஆகட்டும் எல்லாமே வந்து எப்படி நடந்திருக்கு அப்படியே ஃபுல்லாக காட்டிட்டாங்க. நடந்ததை அப்படியே காட்டியிருக்காங்க. யாருக்கான படமாக இருக்கும்? இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த வட்டாரத்தை சேர்ந்தவங்க பார்க்கணும் படம் இல்லை, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் அது. தீபாவளி பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய நடிகரோட படத்தை எதிர்பார்ப்போம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் 3 பேருமே யங்ஸ்டர்ஸாக வந்திருக்காங்க. தேட்டர் மக்கள் வருவாங்க நினைக்கிறேன். அதான் ஆடியன்ஸ் மனநிலைமை பொறுத்து. ஏன்னா இவரை ஒரு விமர்சனம் பண்ணாங்க. இவர் வந்து அப்பா மூலிமா வந்தார், அவங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸில் வந்தார் அப்படி சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணாங்க. பிரதீப் ரங்கநாதன் சுயமாக தான் வந்தார். அவர் என்ன சொன்னாங்க, 3 படம் அதை லக்கில் ஓடிடுச்சு, 3 படம் லக்கில் ஓடிச்சு, இந்த படம் ஃப்ளாப் ஆகும், ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படி சொன்னாங்க. 2 தரப்புமே 2 பேரும் வெவ்வேறு வழிகளில் வந்தாலுமே விமர்சனங்கள் இருக்க தான் செய்யுது. அப்போ மக்கள் தான் மாறணும், ஆடியன்ஸ் தான் மாறி நல்ல படங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும். பைசன் பந்தயத்தை அடிச்சிருச்சு. பைசன் விளையாட்டு வீரன் தான்.